ஹாய் அர்மீன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே மாஃபியா கிங் பார்ட் 8 பார்க்க போகிறோம். பார்ட் 7 கேட்குறீங்க, கேட்டு வந்து இந்த பார்ட் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. வாங்க இப்போ நம்ம டைரக்டர் ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜிமின் கன்ஷாட் கேட்டதும் வெளியே ஓடி வராரு. அந்த வில்லன் ஜிமின் வரதை பார்த்துறான். டேய், அவன் வந்துட்டான், சீக்கிரம் காரை ஸ்டார்ட் பண்ணுறான், கிளம்பலாம். அவனுங்க அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. ஜிமின் வெளியே வந்து பார்க்குறாரு. சே, தப்பிச்சிட்டானுங்க, எவன் தெரில. அந்த கார் நம்பர் நோட் பண்ணுறாரு. இந்த கார் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த காராச்சே. உடனே ஜானுக்கு கால் பண்ணுறான். ஜான், அந்த காரை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அண்ணா, 70% கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. அவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு வீட்டு வரைக்கும் வந்துட்டானுங்க. இப்போ தான் இங்கேருந்து கிளம்புறானுங்க. நீ அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போ. மார்னிங் அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகேண்ணா. ஜிம்மின் காலை கட் பண்ணிட்டு உள்ளே வராரு. நீங்கள் பயத்தில் அப்படியே நடுங்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்துருக்கீங்க. ஒயன், ஒயன், ஜிம்மின். நீங்கள் ஓடி போய் ஜிம்மினை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மின், அது யாரு? எவன் தெரில. அவன் மட்டும் கையில் சிக்கனா அவன் செத்தான். சரி, நீ வா, வந்து தூங்கு. ஜிம்மின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஒயன், பயப்படாத, நான் இருக்கல, வா. ஜிம்மின் உங்களை பெட்டு கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. நீங்கள் ஜிம்மினோட செஸ்ட் மேலே தலை வச்சு படுக்கிறீங்க. ஜிம்மின் யாராக இருக்கும்னு டென்ஷனாக யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டைம் ஆக ஜிம்மினுக்கும் தூக்கம் வருது. அவர் அப்போ தான் கண்ணை மூடுறாரு. ஜிம்மின், ஜிம்மின். ஏ ஒயன், என்னாச்சு? இங்கே பாரு ஒயன். ஜிம்மின், ஜிம்மின், உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஏ, எனக்கு எதுவும் இல்லை. நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க. இந்தா ஃபஸ்ட்டு இந்த தண்ணி குடி. ஜிம்மின் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அதை வாங்கி குடிக்கிறீங்க. ஜிம்மின், எனக்கு பயமாக இருக்கு ஜிம்மின். ஒயன், பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு. ஜிம்மின் அப்படியே உங்களை தட்டி தூங்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ இந்த நைட்டு அப்படியே போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒரு 8:30 போல் எழுந்திரிக்கிறீங்க. ஜிம்மின் அங்கே இல்லை. ஜிம்மின், ஜிம்மின். நீங்கள் வாஷ்ரூமில் போய் பார்க்குறீங்க, அங்கேயே இல்லை. எங்கே போயிருப்பாரு? ஒரு வேளை கிச்சனில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அங்கே போய் பார்க்கலாம். நீங்கள் நேராக கிச்சனுக்கு போகிறீங்க, அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஒருவேளை வெளியில் இருக்காரோ? நீங்கள் வெளியே போய் பார்க்குறீங்க, காரும் அங்கே தான் நிற்கும். காரும் இங்கே தான் நிற்கிது. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஜிம்மினுக்கு கால் பண்ணுறீங்க, அவரோட ஃபோன் அங்கே தான் இருக்கும். ஃபோனே இங்கே தான் இருக்குது. காலை எங்காட்டியும் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனார்? அதுவும் என்னை தனியாக விட்டுட்டு போயிருக்காரு. வரட்டும், இன்னைக்கு இருக்குது. நீங்கள் ஜிம்மினுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் வரவே இல்லை. டைமு 12:30 ஆகிடுச்சு. டைம் 12:30 ஆகிடுச்சு, இன்னும் காணோம். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருக்குமா? இருக்காது, இருக்காது. சரி, ஜானுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஜானுக்கு கால் பண்ணுறீங்க, ஆனால் ஜான் ஃபோன் எடுக்கவே இல்லை. இவன் வேற ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறானே. ஒருவேளை டேனி பார்க்க போயிருப்பாரா? சரி, அவருக்கு கால் பண்ணுவோம். நீங்கள் டேனிக்கு கால் பண்ணுறீங்க. சொல்லுவாயன். டேனி, ஜிம்மின் அங்கே இருக்காரா? இல்லையே, இங்கே வரவே இல்லை. வரலையா? என்னாச்சு வயன்? டேனி, ஜிம்மின் காலையிலேருந்து காணோம், எங்கே போனாருன்னு தெரில. ஃபோன் பண்ணி பார்த்தியா? அவர் ஃபோன் இங்கே வச்சுட்டு போயிட்டாரு. காரும் இங்கே தான் நிற்கிது. எங்கே போனாருன்னு தெரில டேனி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. வயன், நீ பயப்படாத, நான் தேடி பார்க்குறேன். நீங்கள் ஜிம்மினுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறீங்க. டே ஜிம்மின், எங்கே இருக்க? ப்ளீஸ் சீக்கிரம் வந்துடு ஜிம்மின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஜிம்மின். ஜிம்மின், சீக்கிரம் வந்துடு ப்ளீஸ். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 2 o'clock ஆகுது. டேனி உள்ளே வரான். ஒயன், டேனி, ஜிம்மின் வந்துட்டாரா? எங்கே? ஜிம்மின், ஜிம்மின். நீங்கள் வெளியே ஓடி போய் பார்க்குறீங்க. ஒயன், நில்லு. டேனி, ஜிம்மின் எங்க? அவன் எங்கே போனான்னு தெரியல ஒயன். நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் தேடி பார்த்துட்டேன். போச்சு, எல்லாம் போச்சு. ஜிம்மின் ஏதோ பண்ணிட்டானுங்க. ஜிம்மின், அவனுங்க ஏதோ பண்ணிட்டானுங்க. என்ன ஒயன் சொல்கிற? நைட்டு யாரும் கன்ஷாட் பண்ணாங்க. ஜிம்மி மேலே போய் யாரும் பார்க்கறதுக்குள்ளே அவனுங்க அங்கேருந்து போயிட்டானுங்க.
நான் காலையில் கண்ணை முழிச்சு பார்க்குறப்ப ஜெமீனை காணோம். எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு தான் ஏதோ பண்ணியிருக்கணும். ஜெமீன், நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. ஒயன், ஜிமின்க்கு எதுவும் ஆயிருக்காது. நம்ம இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வா, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ம். நீங்களும் டேனியும் வெளியே வரீங்க. அப்போ மெயின் கேட் ஓப்பன் பண்ணி ஜிமின் உள்ளே வராரு. நீங்கள் ஜிமினை பார்த்துருந்தே செம்ம ஷாக்காரீங்க. அவர் கையில் கன்னோட டிஷர்ட் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். ஜிமின், என்ன இதெல்லாம், எங்கே போனீங்க? அவர் எதுவுமே பேசாமல் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு டிஷர்ட்லாம் கழட்டிட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறாரு. டேய், அவ தான் கேட்குறாள், எங்கடா போன? ஒயன், நீ போய் உன் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணு, இந்தியா கிளம்பணும். இந்தியாவா? எதுக்கு? ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத, நான் உனக்கு எல்லாம் அப்புறம் சொல்கிறேன், போ. நீங்கள்? நான் இல்லை, நீ மட்டும்தான் கிளம்புற. இல்லை ஜிமின், நான் உங்களை தனியாக விட்டு போக மாட்டேன். ஒயன், சொன்னா கேளு, போ. ம், நான் போக மாட்டேன். ஏய், போடி. ஜிம்மி உங்களை அதட்டுறாரு. இப்போ என்ன, நான் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடாது, நான் போகணும், அவ்வளோதானே? நான் போகிறேன். நீங்கள் மேலே போகிறீங்க. டேய், உனக்கு என்னாச்சுடா? இப்போ எதுக்கு அவளை இந்தியா அனுப்புகிற? டேனி, ஒயனுக்கு இங்கே பெரிய ஆபத்தே இருக்குடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, என்னை பழி வாங்கிறதுக்காக ஒயனை போட்டு தலை பிளான் பண்ணியிருக்கானுங்க. யாருடா? ஜேஎம். அவனா? சரி, ஒயனை போட்டு தள்ளுற மேட்ரு உனக்கு எப்படா தெரியும்? நேற்று நைட்லேருந்து எங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கடா. நான் ஜான் கிட்ட சொல்லி அவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ண சொன்னேன். மார்னிங் தான் அவன் ஜேஎம் ஆளுங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. உடனே நம்ம பசங்களை விட்டு அவனுங்களை கெஸ்ட் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு வர சொன்னேன். விசாரிக்கிறப்ப தாண்டா தெரிஞ்சுது. ஓ ஷிட், இப்போ என்னடா பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஒயனை சேஃபாக ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ம். நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. ஒயன், ஜிமின், என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. ஏய், புரிஞ்சுக்கடி, இங்கே ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. எல்லாம் சரியானதும் 1 வீக்கில் நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன். 1 வீக்? அது வரைக்கும் உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்து சாகணும்ல. ஏய், அப்படிலாம் இல்லடி சொல்லும், எனக்கு எதுவும் ஆகாது. ம், அழுகாத. உங்கள் நெத்திலே கிஸ் பண்ணுறாரு. என்னை விடுங்க ஜிமின். அப்போ ஜிமின்க்கு ஃபோன் வருது. ஹலோ சார், நான் வெளியில் தான் வெயிட் பண்ணுறேன். ஆ, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஒயன், வா போகலாம். ஜிமின் ஏர்போர்ட் போகிறதுக்காக உங்களுக்கு கேப் புக் பண்ணியிருப்பாரு. இப்போ உங்களை கேபில் ஏற்றி விடுறாரு. ஒயன், ஏர்போர்ட் போனதும் எனக்கு ஃபோன் பண்ணு. ம், சரி. ஏய், இப்போ எதுக்குடி அழுகிற? 1 வீக்கில் வந்துடுவீங்களா? வந்துடுண்டி சொல்லும், அழுகாத, கண்ணத்தோட. ம். டிரைவர், இடையில ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ம், ஓகே சார். சரி, கிளம்புங்க. ஒயன், பார்த்து போ. ம், ஓகே ஜிமின், பாய். ம். ஜிமின் உங்களை அனுப்பிவிட்டு உள்ளே வராரு. டேய், இப்போ என்னடா பண்ண போகிறோம்? எனக்கும் அதான்டா ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு அந்த ஜேம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அவன் வீட்டு செக்யூரிட்டிகிட்ட கேட்டு பார்க்கலாமா? இல்லைடா, நானும் ஜானும் மார்னிங்கே ட்ரை பண்ணிட்டோம், எந்த யூஸும் இல்லை. இல்லைடா, அந்த செக்யூரிட்டிக்கு ஏதோ ஒன்று தெரியும். என்னடா சொல்கிற? நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. உன் மேரேஜ் அன்னைக்கு ரீனாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜேம் அங்கேருந்து தப்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அந்த செக்யூரிட்டிக்கு தெரியும். நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து ஓடாமல் இப்போ வரைக்கும் அங்கே வேலை செய்கிறானா? கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குடா. ஜிமினை யோசிக்கிறாரு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ 2 பேருமே ஜேம் வீட்டுக்கு போகலான்டா. ம், ஓகேடா. ஜிமினும் டேனி ஜேம் வீட்டுக்கு போகிறானுங்க. ஒரு 1 ஹவரில் அங்கே ரீச் ஆயிடறானுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் காரை ஸ்டாப் பண்ணுறான். ஜிமின், நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் கேட்டு வந்துடுறேன். ம். டேனி ஜிமினை இறக்கி விட்டு அந்த கேட்டிட்ட போய் காரை ஸ்டாப் பண்ணுறான். செக்யூரிட்டி, சொல்லுங்கள் சார். ஜேம் இருக்காரா? இல்லை சார், அவர் வெளியூர் போயிருக்காரு. நீங்கள் யார்? நான் அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர். இன்னைக்கு மீட் பண்ண வர சொல்லியிருந்தாரு. அவர் கால் பண்ண ரீச் ஆகலை. எங்கே போயிருக்கான்னு தெரியுமா? அப்போ செக்யூரிட்டி யோசிக்கிறான். சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம். நீங்கள் வேணால் என்கிட்ட சொல்லிட்டு போங்க, நான் சார் வந்ததை சொல்லிடுறேன். அந்த செக்யூரிட்டி லைட்டாக தடுமாறுறான். டேனி அதிலே கண்டுபிடிச்சிடறான் இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு. ஒன்றும் இல்லை, நான் ஜெயம் பார்த்து சொல்லிக்கிறேன். ஓகே சார். டேனி அங்கேருந்து கிளம்பிடுறான். டேய் ஜிமின், உள்ளவடா. டேய், ஜெயம் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்லைடா,
ஆனால் அந்த செக்யூரிட்டிக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் எப்படா ஷோராக சொல்கிற? அவன் பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்னடா சொல்கிற? ஓகேடா ரமேஷ், இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.